अस्सलाम वालेकुम. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். பக்கோடா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி எடுங்க. அப்போ ரொம்ப கட்டைகள் இல்லாமல் மீடியமாக நமக்கு கிடச்சிடும். 3 பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பிடி மல்லி இலை எடுத்துக்கிடுங்க. ஒரு பிடி கறிவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிடுங்க. இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பெரிய பூடு, அதை நான் கல்லில் போட்டு இடித்து போட்டுருக்கேன். பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்துக்கிடுங்க. பஜ்ஜி மாவு மிக்ஸ் இல்லைன்னா கடலை மாவில் வத்தல் மிளகு பொடி, பெருஞ்சீர பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிடுங்க. பக்கோடான்னு சொல்லும்போது கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். அதுக்காக 1/4 டீஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. முதல்ல தண்ணியெலாம் விட்டுறக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு இப்போ அரிசி மாவு, மைதா மாவு எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்காக தேவைக்கு சால்ட்டை போட்டுடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது இடித்து கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நான் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, எல்லாமே இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பந்தான். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு நல்ல உதிரியாக தான் இருக்கணும். அப்போ தான் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் இப்படி இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பக்கோடா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி எடுங்க. அப்போ ரொம்ப கட்டைகள் இல்லாமல் மீடியமாக நமக்கு கிடச்சிடும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். முத்து முத்து மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுட்டோம். ஆயில் வடியதுக்கு வச்சிடலாம். ஒரு தடவை கூட போட்டு காமிச்சு தரேன். அதிக கட்டைகள் இல்லாமல் பக்கோடா நான் செய்திருக்கேன் பாருங்கள். எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.